Hi, hello friends. Welcome back to KL2S channel. Big Boss Tamil Season 9, Day 95. 95 எடுத்த உடனே உனக்கும் வேணும் எனக்கும் வேணும் கட்டு கட்டா காசு வேணும் அப்படின்னு ஒரு பாட்டு எல்லாம் பாட்டெல்லாம் பயங்கரமா போட்டுக்கிட்டு இருக்காரு பிக் பாஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் பயங்கர மன உளைச்சல்ல இருக்கேன். இந்த வினோத் செஞ்ச ஒரு செய்கையால கேள்விப்பட்டதுலேருந்து மனசே சரியில்லை. இந்த நியூஸ் வந்து உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு மனசு நிறைய நினச்சிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க, இது வந்து ஒரு ரூமர்ஸாக இருக்கணும், நிஜமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டுன்னு. அது அது உரு ஒரிஜினம் ஆனதுக்கு அப்புறம் நாளைக்கு டீட்டெயிலாக அதை பற்றி பேசுவோம். ஸோ இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வினோத் அண்ட் திவாகர் எடுத்தோடனே பேண்ட் வந்து சண்டை. அதாவது திவாகர் வந்து பேண்ட்டை வந்து கீழே போட்டிருக்காரு. வினோத் வந்து தூக்கி போடு, பேண்ட் போடு, இது தெரியுது அது தெரியுது. ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் திவாகரோட பிரச்சனை என்ன தெரியுமா, அவர் வந்து வேணும்னே வந்து பேண்ட் வந்து கீழே போடல. அவர் வந்து இந்த பெல்ட் கட்டுற பேண்ட் போட்டா அவரோட வயிறுல வந்து நிக்க மாட்டேது, வயிறு வந்து ரொம்ப தொங்கிக்கிட்டு இருக்கா. ஸோ அதனால அந்த பேண்ட் போய் கீழே செட்டில் ஆயிடுது. ஆனா இவர் வந்ததுல இருந்து எனக்கும் ஒன்றும் புரியல. இவர் என்ன நினைப்புல வீட்டுக்கு வந்தாருன்னு அப்பப்ப சட்டை கழட்டி நின்றுட்டே இருக்காரு. பாத்ரூம் போனா அங்க போய் கழட்ட வேண்டியது. அங்க போயிட்டு எங்க பார்த்தா இவர் வந்து பாடியை வச்சு யாரையும் மயக்கிறதுக்கு, பாடியை வச்சு இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறாரு. அங்க பாடின்னு ஒண்ணு இருக்கா இம்ப்ரெஸ் பண்றதுக்கு? அதான் எனக்கு தெரியல, அவர் என்னதான் சொல்ல வந்திருக்காருன்னு தெரியல. சோ மறுபடியும் இந்த வீடு வந்து கோயம்பேட்டு மார்க்கெட் மாதிரி லப 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 லபன்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் திவ்யா போய் கானா வினோத் கிட்ட வந்து திவாகருக்காக பேசினாரு. அதே மாதிரி திவாகர் கிட்ட வந்து ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தாங்க. அதாவது 24/7 வந்து டீட்டெயிலா பேசினாங்க. அது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. எனக்கு என்னமோ வர வர திவாகர் அண்ட் திவ்யாவோட அந்த கோம்போ வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆனா அது 1 ஹவர்ல காட்டல. ஆனா அது வெரி வெரி கியூட்டா இருந்துச்சு. அது உண்மையா செம்ம கியூட்டா இருந்துச்சு. அப்புறம் வியானா கிச்சன்ல வந்து ஒரு விஷயத்த எடுத்து வச்சாங்க. அதுவும் 24/7 வந்து டீட்டெயிலா கேட்டாங்க. இந்த 1 ஹவர்ல வெட்டி 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 தலை சுத்துது எனக்கு அது பாக்குறதுக்கே. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க என்ன ஃபெல்ட் பண்றாங்கன்னா, அந்த ஹவுஸ்ல வந்து அதாவது இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் இப்போ போயிட்டு உள்ள வரும்போது the house is not welcoming anymore அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றேன்னு சொன்னாங்க. அதாவது அந்த கண்டஸ்டன்ட்லாம் வந்து இப்ப வந்து அவங்களே முன்ன எப்படி பார்த்தாங்களோ அந்த மாதிரி பார்க்கல, என்னமோ விரோதிகளை பார்க்குற மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த 6 ஃபைனலிஸ்டும் வந்து முந்தி மாதிரி இப்போ இல்ல அப்படின்னு. ஈவன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் மட்டும் அப்படி ஃபீல் பண்ணல, ஈவன் பிரவீன் ராஜ் கூட அப்படிதான் ஃபீல் பண்றாருன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் இப்ப வந்து அந்த மாதிரி தான் இவங்க வந்து இருக்காங்களா இந்த 6 ஃபைனலிஸ்டும்? ஆமா, ஏன் அப்படிதான் தோணுது. ஏன்னா இவங்க வந்த உடனே அவங்கவுங்க கோசி வந்து 6 பேர் மட்டும் பேசி கூடி பேசிக்கிறாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா, வெளியில இருந்து வந்தவங்க கொஞ்சம் ஒரு சில பாயிண்ட் வேலிடா சொன்னாலும் அது ஆமா அப்படி நடந்துச்சுன்னு ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டி இஸ் ஓகே, அது வந்து அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஹோல் ஹார்ட்டடா அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா வெளியில வந்து வேணும்னே நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நடக்காம அவங்களாம் வந்து நெகட்டிவிட்டியை கொண்டாந்து சொல்ல முடியாது. அது என்ன நடந்துச்சு அதான் அவங்க சொல்றாங்க. அப்ப வந்து இவங்க மேல எல்லாம் தப்பு இருக்கிறதுனாலதான் அது அப்படி தோணுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப வந்து இவங்களாவே வெல்கமிங்கா இருந்தாலும், ஆனா வெளியே இருந்து போயிட்டு பார்த்துட்டு வந்தவங்க வந்து உள்ள வந்து அவங்கள அட்டாக்கிங் மோட்ல, எஸ்பெஷலி வியானா ரொம்ப அட்டாக்கிங் மோட்ல இருக்கும் போது ஆப்வியஸ்லி வந்து நம்ம வந்து ஒரு கேப் வச்சுட்டு தானே போவோம். ஒரு கேப் வந்து வச்சுக்குவோம் தானே. ஸோ மேபி வந்து வியானாக்கோ இல்ல மற்ற கண்டஸ்டன்ட்கோ அப்படி ஃபீல் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் சரி, அப்புறம் விக்ரம் அண்ட் சந்திரா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது வியானா வந்து ரொம்ப பண்றா அப்படின்னு விக்ரம் வந்து சேண்டா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சேண்டாவும் சொன்னாங்க, ஆமா என்னைய வந்து விஷம் அது இதுன்னு எப்படியோ பேசுறா, நான் அமைதியா ஆகிட்டேன், என்ன நான் மறுபடியும் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிக் பாஸ் பார்த்தாரு. டாஸ்க் 1 கெமி என்ட்ரி இன் ஸ்டார் ரூம் சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்று கொடுத்தாரு. அது வந்து எப்படின்னா, கெமி வந்து பழைய கண்டஸ்டன்ஸ் கெமி வந்திருக்காங்க. ஆனால் அவங்க ஸ்டோர் ரூம்ல இருந்தாங்க. பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு 6 ஹவுஸ்மேட்டையும் கூப்பிட்டு ஃபைனலிஸ்ட்டை கூப்பிட்டு நீ ஹைட் பண்ணணும், அவங்களை வந்து ஹைட் பண்ணணும். அதில் வந்து 3 டாஸ்க் 3 லெவல் போவோம் அப்படின்னு. ஸோ அதில் சீக்ரெட் டாஸ்க் வந்து 2 லெவல் போவோம் அப்படின்னு சொன்னாரு. அதில் வந்து இன்னும் ஒரு லெவல் வந்து என்னன்னா, அவங்க ஹைட் பண்ணி இவர் வந்து சொல்ற வரைக்கும் அவங்களை ஹைட் பண்ணணும். அதாவது ஹைட் பண்ணணும்னா மத்தவங்களுக்கு தெரியாம அவங்கள வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒளிச்சு வச்சுக்கணும். சோ இதுல வந்து அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு 1 லட்சம் அந்த பண பாக்ஸ்ல போவோம். சோ அவங்க எல்லாம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, சோ சபரி வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடா போய் வெளியே வந்து ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணாரு. சோ மத்தவங்க எல்லாம் சேர்ந்து அவர் கூட டிராமா பண்ணி அந்த டைவர்ட் பண்ணாங்க அந்த உள்ள இருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம். சோ சாண்ட்ரா போய் கெமிய வந்து அந்த பல
ரூம் அந்த பெட்ரூம் பின்னாடி முன்ன வந்து இவங்க ஒளிஞ்சாங்களே வியானா ஒளிஞ்சாங்களே அந்த ஸ்கூல் டாஸ்க்ல. சோ அங்க வந்து ஒளிச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் அப்ப ஒரு கியூட்டா ஒரு விஷயம் இருந்துச்சு. திவ்யா லூசு மாதிரி போய் பாசு கதவு திறங்க சாரோம்ப கதவு திறங்க கதவு திறங்க கதவு திறங்கன்னு அப்புறம் கானா வினியோட வந்து என்னாச்சியா அப்படின்ட்டு ரொம்ப கியூட்டா சொன்னாங்க. நான் ஸ்டோர் ரூம் ஓபன் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். பாஸ் திறக்கவே மாட்டேன். வினோட் வந்து அவர் எப்பயும் அங்க எப்பயும் வந்து எல்லாம் போய் செட்டில் ஆயாச்சு. That was so cute and funny. அப்புறம் ஃபைனலிஸ்ட் வெர்சஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஆக்டிவிட்டி ஒன்று நடந்துச்சு. ஏதாவது என்னதுன்னா ஆக்டிவிட்டி அப்போ வந்து என்னன்னா எல்லாருக்கும் போய் ஹவுஸ் டூர் பண்ணோம். அங்க நடந்த இன்சிடென்ட் வந்து ரிமெம்பர் பண்ணி ஷேர் பண்ணோம் அப்படின்னு ஒன்னா எல்லா ரூமுக்கு போய் காமிச்சிட்டு இருந்தாங்க. டாய்லெட் மொதல் வந்து பிக் பாஸ் ஹவுஸ் பெட்ரூமு அப்புறம் தலை ரூமு அப்புறம் பாத்ரூம்ல வந்து என்ன நடந்துச்சுன்னா ரம்யா வந்து சென்ட்ரா விஷயத்த வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டான ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணாங்க. அதாவது என்னதுன்னா இந்த பாத்ரூம்ல இருந்து தான் சென்ட்ரா வந்து என்னைய சென்ட் ஆஃப் பண்ணும்போது அப்படியே ஹக் பண்ணி அழுதாங்க. அதே இடத்துல ஒரு நாளைக்கு முன்னுக்கு வந்து சென்ட்ரா என்னைய வந்து பாரு கிட்ட வந்து ரம்யாவை நம்பவே கூடாது, அவங்க ஒரு விஷப்பாம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது சென்ட்ரா கேட்டுட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணல. ஆனா அவங்க மனசுக்குள்ள கண்டிப்பா நினைச்சிருப்பா, ஐயோ மாட்டிக்கிட்டமே பங்கு, இதை எப்படியாவது சமாளிக்கணுமே அப்படின்ட்டு. இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோடனே இந்த ஒன்னு சபரி சொன்னாரு, இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சோடனே அப்புறம் நீங்க தனியா கூட்டிட்டு போய் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்கன்னு. அப்புறம் சாண்ட்ரா வந்து அந்த பொண்ணு பேர் என்ன ரம்யா கூட்டிட்டு போய் சாண்ட்ரா எக்ஸ்பிளனேஷன் பண்றேன்ற பேர்ல வந்து பூசி மலுப்புற வேலையை தான் பார்த்தாங்க. சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்போதுமே ரம்யா வந்து பொய் சொல்வான்ற ஒரு விஷயத்துல தான் நான் இருக்கேன். ஈவன் அந்த பொண்ணு பேர் என்ன வியானாவையும் நான் அப்படித்தான் நினைக்கிறேன். சோ மொத்தமே அதாவது ரம்யா என்ன கேட்டாங்க, இது மொத்தமே நடிப்பா, நீங்க வந்து எது சென்றா, நீங்க வந்து எனக்காக அழுகுறது உண்மையா இல்ல நீங்க என்னைய பத்தி பின்னாடி பேசுனீங்களா அது உண்மையா அப்படின்னு அவங்க வந்து பதிலே சொல்ல. அதுக்கான அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து உன்னை ட்ரஸ்ட் பண்ண முடியாது உன்னை வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியாது, அதனால வந்து அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மொத்தமே நடிப்பாவே நீ வச்சுக்கோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா 24/7ல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேண்ட்ரா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இங்க யாரு கூடயுமே எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து நான் வச்சுக்கணும்னு விரும்பல. ஈவன் நான் இதே கூட தெளிவா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். ஆனா I will talk if I feel want to talk. அதுக்கு எனக்காவே தோணணும். அதாவது வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படின்ட்டு. ஈவன் நான் இப்போதைக்கு வந்து சப்ரி அண்ட் விக்ரம் இவங்க 2 பேத்துக்கு கூட தான் வெளியே போய் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு பாண்டிங் வச்சுக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா அதுவும் அந்த கார் டாஸ்க்ல வந்து அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. சோ இங்க வந்து நம்ம என்ன யோசிக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நீங்க பாருங்க சாண்ட்ரா வந்து அவங்களோட இமோஷனல் சப்போர்ட்டுக்காக இவங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி ஒரு அவங்க யாருக்கிட்டயுமே உண்மையா இல்ல, அவங்களுக்கு யாருக்கிட்டயுமே உண்மையா இல்ல. ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கு. ஏன் நான் ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குன்னு நான் ரொம்ப கான்பிடென்டா சொல்றேன்னா, ஈவன் சொந்த ஹஸ்பண்டையே நம்பாம திவ்யா கூட வந்து சந்தேகப்பட்டாங்க. அந்த ஒரு விஷயம். தென் யாரு கூடயுமே நான் வந்து ஒரு பாண்டிங் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம்னு சொல்றாங்க. அகைன் ட்ரஸ்ட் இஷ்யூ தான். உனக்கு யாருக்கு மேலேயே நம்பிக்கையே இல்ல. அப்புறம் கட்டி பிடிச்சி அழுவணும், நான் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி செய்யணும். அதுதான். சோ நீ வந்து அவங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்ட. உன்னோட இமோஷனல் சப்போர்ட்டுக்கு உனக்கு தேவையா இருக்கும் போது மட்டும் அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு, உனக்கு தேவையில்லைன்னா அவங்கள தூக்கி போட்டுறது. சோ இது வந்து என்ன மாதிரி ஒரு கேவலமான கேரக்டர் எனக்கு தெரியல. ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் வந்து இந்த மாதிரி இருக்கவே முடியாது என்னைக்குமே. அதுதான் நடிக்கிறேன்னு சொன்னாங்க ரம்யா. அதெல்லாம் நடிக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க பேசவே எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரம்யா வந்து கோவமாயி அவங்க போய் ரம்யா பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னதுன்னா திவ்யா கிட்ட போய் என்ன பிளாஸ்ட் பண்ணாங்கன்னா, சாண்ட்ரா அண்ட் விக்ரம் மாறி 2 பேத்தையும் காரி துப்பிக்கிட்டாங்க. வெளியே போனாங்கன்னா இவங்க 2 பேருமே கண்டிப்பா எந்த ஒரு பாண்டிங்க வச்சுக்க மாட்டாங்க, மூஞ்ச கூட திரும்பி பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா 2 பேருமே பின்னாடி தப்பு மாத்தி பேசிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க பயங்கரமா. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால இப்ப சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் another thing வந்து சாண்ட்ரா பேனிக் அட்டாக் 2.0 ஸ்டார்டட். விக்ரம் கிட்ட போய் உடனே வந்து யாரை ட்ரஸ்ட் பண்ண அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. விக்ரம் வந்தாரு. அதெல்லாம் விடுங்க அப்படின்ட்டு வந்தாரு. யாரை ட்ரஸ்ட் பண்றதுன்னே பண்ண முடியும் அப்படின்னு அப்படி ஒரு கேள்வி கேட்டு, யாரை ட்ரஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னாரு.
சோ விக்ரம் பார்த்தோனே வராத அழுகையை கூட அப்படியே முயற்சி பண்ணி வர வைத்தாங்க. அந்த கேமராவும் அவங்க கண்ணையே ஃபோக்கஸ் பண்ணி கட்டுது. ஆனா ஒரு சொட்டு கண்ணீர் வரல ஃப்ரெண்ட். இதுதான் நடிப்பின் நடிப்பு அரக்கி. ஓகே, அப்புறம் லெவல் 1 கம்ப்ளீட்டட் அந்த டாஸ்க். அப்ப வந்து லெவல் 1 டாஸ்க் கம்ப்ளீட்டட்னு சொன்னாரு. ஆனா இந்த டாஸ்க் இன்னும் முடியல அப்படின்னு இன்னொன்னு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது வந்து ரெண்டாவது டாஸ்க் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிக் பாஸ் மறுபடியும் கூப்பிட்டு அவங்க என்ன சொன்னாரு, சாப்பாடு இருக்கு. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அவங்க சாப்பாடு கொடுக்கணும். ஆனா 3 பேரு பிளஸ் அவங்க 4 பேருக்கான சாப்பாடு இருக்கு. நீங்க அதுல ஃபைனலிஸ்ட்ல ஒரு 3 பேரும் அங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஓட்டணும். அது தெரியக்கூடாது, அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்திருக்கவங்க தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. என்ன சாப்பாடு கிடைச்சிச்சு? பிரியாணி. அதுவும் பிரியாணி கிடைச்சிச்சு பயங்கரமா. அதுக்கு உடனே முந்திட்டாரு நம்ம வினோத், அரோரா, இன்னொருத்தர் யாரு, திவ்யா 3 பேரும். அப்புறம் வந்து என்னன்னா அதுக்கு ஒரு பிளான் பண்ணி 2-3 பிளான் பண்ணாங்க. அப்புறம் சபரி பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு. அவர் என்னன்னா வெளியில கூட்டிட்டு போய் நான் என்னோட 90 டேஸ் பயணத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்று சொன்னாரு. அதை சொன்ன உடனே எல்லாரும் எக்ஸ் கண்டென்ட்லாம் ரொம்ப ஆர்வமா இன்ட்ரெஸ்டிங்கா அதை பேசியிருந்தாங்க. அந்த டயத்துலயே இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வெண்டெல்லாம் அடிச்சுட்டாங்க அந்த இடத்துல. அதனால அந்த டாஸ்க்கும் வெற்றிகரமா முடிச்சதுனால பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணார் லிவிங் ஹாலை கூப்பிட்டு 2 லட்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ லெவல் 2க்கு வந்து 2 லட்சம், லெவல் 1க்கு வந்து 1 லட்சம். சோ மொத்த காசு 8,18,500 போயிடுச்சு. சோ அவங்க வந்து 4 hours ஒளிய வச்சிருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா. மொத்தமா 4 hour அந்த பொண்ணு கெமி வந்து அந்த கட்டிலுக்கு பின்னாடியே வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பிக் பாஸ் வந்து யார அவங்கள அறிமுகப்படுத்தி வெளியாக்கியாச்சு. இன் பிட்வீன்ல வந்து திவாகரின் பூல் ஸ்விமிங் பூல்ல வந்து மிதந்துகிட்டு இருந்தாரு. அதுக்கு வந்து காணாம பயங்கரம் அடிச்சிட்டாரு. சார் பயர் இன்ஜினியர் தான் அனுப்புங்க, ஒரு கண்ணுக்குட்டி தண்ணியில விழுந்துருச்சு, காப்பாத்தணும். அது கேட்கறதுக்கு வந்து சிறப்பா இருந்தாலும் எனக்கு என்னமோ அது தேவையில்லாம கானா வந்து போய் வம்பு இழுக்கிற மாதிரி தான். இந்த திவாகர் போய் பேசாம இருந்தாலும் கானா என்னோட போய் தேவையில்லாம வம்பு இழுத்துக்கிட்டே இருக்காரு. கானா வினோத்தினால அவரோட வாயை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்புறம் திவாகர் டான்ஸ் சத்தியமா முடியல, சாமி தான் இருந்துச்சு. அந்த ஷாம்பு எல்லாம் தலை மூஞ்சில எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு. பிக் பாஸ் எல்லாரும் கூப்பிட்டு இந்த இது சீக்ரெட்டை உடைச்சிட்டாரு. சீக்ரெட் டாஸ்க் பண்ணி முடிச்சாங்க. அதுல வந்து யாரோ எக்ஸ் கண்டஸ்டன்ட் நம்ம கெம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு வர சொன்னாரு. அப்புறம் தான் தெரியுது எல்லாருக்கும். அது முடிஞ்சது. சோ கெமியோட ஸ்பீச் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. அவங்க வந்து மத்த கண்டஸ்டன்ட் மாதிரி யாரையுமே மாக் பண்ணல, யாரை பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஒரு பாசிட்டிவ் நோட்டோட எல்லாத்தையுமே பாராட்டி ஹக் பண்ணி ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச்சா இருந்துச்சு மத்தவங்களோட கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம் பண்றதோட. அப்புறம் வந்து ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்னு வந்து ஒரு வெப் சீரிஸ் ப்ரொமோஷன் இருந்துச்சு. எல்பிடபிள்யூ வந்து லவ் பியாண்ட் விக்கெட் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ். அது வந்து ஒரு 100 நாள் ஓடுமா, வீக்லி 4 எபிசோடு ஓடுது. அந்த வீக் எபிசோடு வந்து நடிச்சவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அதுல வந்து விக்ரண்ட் படத்தெல்லாம் நடிச்சிருக்காரு. சோ அது வந்து அவங்க ப்ரோமோ பண்ணி முடிஞ்சோடனே வந்து கடைசியா அவங்க நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம்ட்டு another 5 lakhs வந்து அந்த பணப்பட்டியில வந்து போட்டு போனாங்க. சோ இப்ப மொத்தத்துல வந்து 13,18,500 இருந்துச்சு மொத்தம். அப்புறம் வந்து ரம்யா அகெயின் விக்ரம் அண்ட் சென்ட்ராவை பத்தி கானா வினோட் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வை அகெயின் இந்த சேனல் வந்து நான் வந்து யோசிச்சேன் இன்னைக்கு வந்து ஏன் அகெயின் இந்த சேனல் வந்து வாண்ட் டு ஷோ விக்ரம் அண்ட் சென்ட்ரா தப்பாவே காட்டுற மாதிரி எனக்கு தோணுது. இப்ப அந்த எக்ஸ்கண்டஸ்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பத்தியுமே அது ஒரு நெகட்டிவிட்டியாவே காட்டுற மாதிரி இருக்கு. சோ எங்கேயோ ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. நாளைக்கு மேபி இதுக்கு எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும் நினைக்கிறேன். என்ன ஒண்ணு வந்து இவர் வந்து அவங்களுக்கு ஃபைனலிஸ்டா ஆகக்கூடாது, ஓட்டிங் குறையணும் அவங்களுக்கு 2 பேருக்கும். அது ஒரு ஆப்ஷனா இருக்கும். இன்னொன்னு வந்து சபரி வந்து நல்லவர்னு மேலே ஏற்றணும். இல்லாட்டி கானா ஏற்கனவே பணம் எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப அடுத்து வந்து சபரி எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. வெளியில சோசியல் மீடியால எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க, கானா இதை எடுத்துட்டாருன்னு. அப்படி எடுத்துட்டாருன்னு வச்சுக்கிட்டோம்னா 2 பேரை தான் ப்ரொமோட் பண்ணும். அரோரா அண்ட் சபரிக்குள்ளதான் போட்டி வரணும் அப்படிங்கிற மாதிரி, ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. திவ்யா 3 பேர், அந்த 3 பேர் தான் ஃபைனலிஸ்ட்ங்கிற மாதிரி. இவங்க 2 பேரும் வந்து அதுக்காக ஒரு நெகட்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா தோணுது. பட் ஆனா அவங்க செய்யறது அப்படிதான் தோணுது. அது வந்து எனக்கு தெரியல ஃப்ரெண்ட். எனக்கு எங்கேயோ இருக்குது. ஆனா நாளைக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு எபிசோட பார்த்துட்டு அப்புறம் வந்து இதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். அப்புறம் ரம்யா வந்து எக்ஸ்போஸ் சாண்ட்ரா டு திவ்யா அபவுட் பிரஜின். அதாவது சாண்ட்ரா வந்து ரொம்ப பொசசிவா ஆனாங்க திவ்யா மேல. எப்படி அவங்க இன்செக்யூரா ஃபீல் பண்ணாங்க அது எல்லாமே வந்து ரம்யா இன்டைரக்டா சொன்னாங்க. இன்டைரக்டா டீட்டெயிலா சொல்லல, இன்டைரக்டா சொன்னாங்க. ஆனா ரம்யா என்ன சொன்னாங்கன்னா, நீ வெளியே போனா கண்டிப்பா அழுவ, அந்த ஒரு விஷயத்துல நீ கண்டிப்பா அழுவேன்னா அந்த திவ்யா வந்து அத அவ்வளவு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாங்க. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து மைக் மறைச்சு பேசல,
இங்க சுத்தி கேமரா இருக்கு, நான் என்ன பண்றேன் என்ன பேசுறேன் எல்லாமே வெட்ட வெளியா ரெக்கார்டட். சோ எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. மத்தவங்க வந்து கேவலமா நடந்துக்கிட்டா கேவலமா பேசினா அதை பத்தி நான் கவலைப்படணும், நான் அழுவணும், நான் அவசியம் இல்லைன்னு ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான திங்கிங் அண்ட் ரொம்ப words. clear, ரொம்ப clear, Yeah, genuine-ஆ இருந்தது. ரொம்ப தெளிவா இருந்துச்சு. தெளிவா That hats off to Divya for that ஆனா அது statement. கடைசியா ஒரு டயலாக் கூட முடிச்சாரு. எனக்கு இப்பவே கிளின்னு கிளிக்கணும் போல தோணுது அப்படின்னு Yeah, இந்த போட்டு கோவம் அப்பயே வந்துச்சு. வந்த கோவத்துல அத கிழிக்கணும் போல அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சோ நம்ம வந்து ஒரு 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 ஐ மீன் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா திவ்யாவை பத்தி, திவ்யா இந்த பிக் பாஸ் எபிசோட்லயே வந்து அவங்க வந்து யாரையுமே பின்னாடி பத்தி பேசினது இல்ல, புரணி பேசினது இல்ல, நேரா தான் பேசுறாங்க. நேரா மூஞ்சிக்கு நேரா பேசுவாங்க. அண்ட் இது வரைக்கும் சென்ட்ராவை பத்தி எந்த ஒரு இடத்துலயுமே யாருக்கிட்டயுமே அவங்க தப்பாவோ இல்ல குறையோ சொன்னதே இல்ல. அதே மத்தவங்க வந்து ஏதாச்சும் சொன்னாலும் சிரிச்சிட்டோ அதை டைவர்ட் பண்ணியோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே அதை வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க ஆனா எல்லாத்தையும். இக்னோர் பண்ணிடுவாங்க. ஒரு தப்பான வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. ஈவன் அந்த மிளகா சாப்பிட்டு யாரை சேவ் பண்ணணும்னு சொன்னப்ப கூட சாண்ட்ராவை நான் சேவ் பண்றேன், அவங்க வந்து பச்சை மிளகா கடிச்சு சாண்ட்ராவை சேவ் பண்றேன், ஏன்னா எனக்கு வந்து அந்த சிஸ்டர் பாண்டிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அது கண்டினியூ ஆகணும்னு சொன்னாங்க. திவ்யா மேல இருக்கிற ஒரே குறை என்னன்னா இந்த சுருக்கமா பேச மாட்டாங்க. அப்படியே இழுத்து ஜவ்வு மாதிரி இழுத்து ரிப்பீட்டட் மோட்லயே போய்கிட்டு இருப்பாங்க. லிசனிங் பவர் சுத்தமா அவங்ககிட்ட இல்ல. பட் ஷீஸ் அமேசிங் உமன். சீரியஸ்லி ஷீஸ் அ வெரி அமேசிங் உமன். எந்த ஒரு இடத்துலயும் வந்து அவங்க பவுண்டரிய வந்து கிராஸ் பண்ணதே இல்ல. ஒரு கண்ணியமான ஒரு கண்டஸ்டன்ட் அண்ட் ஆல்சோ இண்டிவிஜுவலா விளையாடுறவங்க. ட்ரஸ்ட்வர்த்தி. அவங்கள்ட்ட சொன்னாலும் யாரோ சொன்னாலும் கேட்டுட்டு அதை போய் மத்தவங்க இண்டிவிஜுவலா விளையாடுறவங்க. யாரு கூடயும் இல்ல, எந்த ஒரு குரூப்லயும் இல்ல. அதுதான் வந்து ஷார்ட்டா திவ்யா பத்தி சொல்றது. அப்புறம் வந்து பேசிட்டு யாரு நான் எடுக்க மாட்டேன், நீ எடுக்க மாட்டேன், சபரி எடுக்க மாட்டா, கானா எடுக்க மாட்டேன், கானா ஏன் எடுக்க மாட்டேன் சொல்றீங்க அப்படின்னு அதோட நின்னுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்குள்ள எபிசோட். ஸோ இன்னைக்குள்ள எபிசோட் வந்து ரொம்ப ரொம்ப மன உளைச்சலோட இந்த எபிசோட நாங்க செஞ்சிருக்கோம். ஸோ எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க, நம்ம கேட்ட விஷயம் வந்து உண்மையா இருக்கக்கூடாது அப்படின்ட்டுன்னு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க மறக்காம. பாய்.